சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன முக்கியத்துவம், எதுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது? இதற்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அமாவாசைக்கு பேரு சர்வ அமாவாசை. சர்வம் அப்படின்னா அனைத்தும், முழுமையான அப்படின்னு அர்த்தம். ஏன் இதுக்கு முழுமையான அமாவாசை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, 12 அமாவாசைகளும் செய்ய வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒரே மாதத்துல நீங்க செஞ்சாலே மொத்த பலனும் உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதற்கு பேர் தான் சர்வ அமாவாசை. நீங்க எந்த அமாவாசையை தவற விட்டாலும் இந்த சர்வ அமாவாசையை நீங்க தவறவே விடக்கூடாது. சர்வ அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்தசின்னு 14வது திதி இருக்குது இல்லையா, இந்த திதியை நீங்க இந்த சர்வ அமாவாசை, போதாயன அமாவாசை இந்த ரெண்டையுமே சரியாக தர்ப்பணம் கொடுத்து நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை அப்படின்னாலே 3 விஷயம். ஒன்று வஸ்திர தானம், இன்னொன்று அன்னதானம், இன்னொன்று தண்ணீர் தானம். அதை நீங்கள் நீர் மோர் தானமாக இந்த சித்திரை மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஒருவருடைய உஷ்ணத்தை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னாலே, இதை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் ஒரு கர்மா இப்போ பண்ணீங்க இல்லையா, இந்த செய்வினைக்குன்னு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனர் மற்றும் ஜோதிடர் அசோக் கசர் தான் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள் ஜோதிடம் சார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் வணக்கம் சார். இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன முக்கியத்துவம், எதுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது சார்? இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை 1ஆம் தேதி சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ இதுதான் எக்ஸாக்ட் கிழக்கு. இந்த மாதம் இப்போ இங்கிருந்து நமக்கு புது வருடம்ங்கிறது ஆரம்பமாகுது. இந்த அமாவாசை இது முதல் அமாவாசை. இதிலிருந்து ஒரு வளர்பிறை முகூர்த்தம் ஆரம்பிக்குது. இதற்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அமாவாசைக்கு பேரு சர்வ அமாவாசை. சர்வம் அப்படின்னா அனைத்தும், முழுமையான அப்படின்னு அர்த்தம். ஏன் இதுக்கு முழுமையான அமாவாசை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, ஒரு வருடத்தில் 12 அமாவாசைகள் வருது. அந்த 12 அமாவாசைகளும் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்குறோம். மூதாதையர்களுக்கு நம்ம கடமைகளை செஞ்சு அவர்கள்ட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குறோம். அப்படி 12 அமாவாசைகளும் செய்ய வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒரே மாதத்துல நீங்க செஞ்சாலே மொத்த பலனும் உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதற்கு பேர் தான் சர்வ அமாவாசை. எதனால இதற்கு இந்த அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அறிவியலும் சரி ஜோதிடத்திலும் சரி, சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி மண்டலத்தில் இருந்தாங்கன்னா அது அமாவாசை. சூரியனும் சந்திரனும் எதிர் 180 டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா இது பௌர்ணமி. இப்போ சூரியனும் சந்திரனும் மேஷ ராசியில இருக்கிறாங்க. இந்த மேஷ ராசிக்குள்ள சூரியன் உச்சம் அடைகிறார். அப்போ சூரியன் உச்சமடைந்து அதற்கூட ஒரே ராசி மண்டலத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திரனும் அதீத பலம் பெறுகிறார். இந்த அதீத பலம் பெறுகிறங்காட்டி தான் முன்னோர்கள்ட்ட இருந்து மொத்த ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகிறவரா இந்த அமாவாசை விளங்குது. அதனால நீங்க எந்த அமாவாசையை தவற விட்டாலும் இந்த சர்வ அமாவாசையை நீங்க தவறவே விடக்கூடாது. இதுல வழக்கமாவே இந்த சர்வ அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்தசின்னு 14வது திதி இருக்குது இல்லையா, இந்த திதியை போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. போதாயன மகரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த காலம் மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா, அவங்க என்ன நம்ம முன்னோர்கள் நம்பினாங்கன்னா, இந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுடைய சக்தி மட்டும் பத்தாது, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் வேணும். அப்போ மட்டும்தான் இந்த போர்ல நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்னா இப்போ அடுத்த நாள் அமாவாசை வருது. அமாவாசைக்கு எல்லாரும் தயாராகுங்க, நம்ம திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துருவோம், கொடுத்து முன்னோர்களை அழைப்போம், அவங்க கிட்ட இருந்து சக்தி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் எல்லாமே தயாராகிட்டாங்க. இதை கிருஷ்ணர் அறிஞ்சிடறாரு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்ட்ட நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அவர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டவர்கள் எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் சதுர்த்தசி நாள்லயே தயாராயிருங்க, தர்ப்பணம் சதுர்த்தசிலேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, இன்னும் அமாவாசை தான் பிறக்கவே இல்லையே, நாம எப்படி சதுர்த்தசியில செய்ய முடியும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை, நம்மளுடைய விதிகளின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி மண்டலத்துக்குள்ள வந்துட்டாலே அமாவாசைங்கிறது ஆரம்பமாயிருது. அதன் அடிப்படையில இன்னும் சில முகூர்த்தங்கள் வித்தியாசங்கள் தான் இருக்குது. அதை ஆரம்பிச்சுட்டா அவங்க அந்த மொத்த ஆசீர்வாதங்களை அவங்க வாங்கிடுவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்குள்ள நாம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்பயே தயார்படுத்தி முன்னோர்கள்ட்ட இருந்து ஆசையும் பெற்றுறாங்க. இவங்களுடைய வெற்றிக்கு காரணமும் இதுதான். இதை சொல்லி கொடுத்தது கிருஷ்ண பரமாத்மா. அப்ப இது ஒரு ஷார்ட்கட். என்னைக்குமே இந்த ஷார்ட்கட்டை உபயோகிக்கக்கூடிய 2 தெய்வங்கள், ஒன்று கிருஷ்ணர், இன்னொன்று கணபதி. கணபதி இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் லாயர் மாதிரி. ஒரு சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எது வழியாக நீங்கள் தப்பிச்சு போகலாம், இதை புத்திசாலித்தனமாக இவங்க கொடுக்குற ஐடியா தான்.
நம்ம வந்து ஓகே இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, இப்போ அவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க, அப்போ நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு நிலைமையில இல்லை, ஒரு கமா போட்டுவிட்டு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க, அதை விட சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த போதாயன அமாவாசையை பிரத்யேகமாக அவங்க யூஸ் பண்ணாங்க. இதை கிருஷ்ணர் முன்மொழிஞ்சது காரணம் இவருடைய குரு தான் அந்த மகரிஷி முனிவர். இவர் ராமானுஜர் மாதிரியே வைஷ்ணவர்கள் தான் இந்த போதாயன சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமானுஜருடைய குரு அப்படின்னு இந்த போதாயன மகரிஷியை சொல்லலாம். இன்னைக்கு கணிதத்தில் ராமானுஜர் சிறந்து விளங்குறாருன்னா அதற்கு காரணமே இந்த மகரிஷியோட சூத்திரங்கள் தான். இவர் இது மட்டும் இல்லை, இவர் கணிதம், வானவியல், ஜோதிடம் இது எல்லாத்துக்குமே ஃபார்முலாவை உண்டாக்குனவரே இந்த போதாயன மகரிஷி தான். பித்தாகரஸ் தேரத்திலிருந்து நாம் இன்னைக்கு படிக்கிறோம் A² + B² = C². இதில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு செவ்வக வடிவத்தில் மூளை விட்டத்தோட பரப்பளவு 2 அடுத்தடுத்து உள்ள பக்கங்களுடைய கூடுதலுக்கு சமம். நாம் நினைக்கிற இதை பித்தாகரஸ் கண்டுபிடிச்சாரு இந்த தியரம் அப்படின்னு. ஆனால் இதை சுல்ப சூத்திரம் அப்படிங்கிறதுல போதாயன மகரிஷியை அவர் டெரைவ் பண்ணி கொடுத்துருக்கிறார். இதை ராமானுஜருமே டெரைவ் பண்ணியிருக்கிறார். டெரைவ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஹென்ஸ் த ப்ரூஃப்னு எல்லாமே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் வந்தவங்களுக்கு இந்த எவிடன்ஸ் தான் கிடச்சிச்சு. அப்போ இங்கே முன்னோர்கள் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சூத்திரங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, நம்ம வழக்கமாக ஒரு செய்முறையை கையாண்டுட்டு வந்துட்டோம். இப்போ திடீர்னு இதிலிருந்து மாற்றி செய்யுங்க அப்படின்னா மனசு வராது. அந்த காலத்தில் இந்த பிரச்சனை தான் அவருக்கும் ஏற்பட்டுச்சு. இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லைன்னா, அவர் சொன்னார், அவர் அறிவியல் கொடுத்த விளக்கப்படி இது சரி, ஆனால் நம்ம பயன்பாட்டில் இருந்த விதிமுறைகளின்படி இது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, அதனால இதை பிற்காலத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் அதை பயன்படுத்தின எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க. இதை மன்னர்களும் நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த சர்வ அமாவாசை, போதாயன அமாவாசை இந்த ரெண்டையுமே சரியாக தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை அப்படின்னாலே நீங்கள் 3 விஷயம், ஒன்று வஸ்திர தானம், இன்னொன்று அன்னதானம், இன்னொன்று வந்து தண்ணீர் தானம். அதை நீங்கள் நீர் மோர் தானமாக இந்த சித்திரை மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஒருவருடைய உஷ்ணத்தை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னாலே இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன். சூரிய பகவான் கிட்ட இருந்து அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உஷ்ணம் அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னு அர்த்தம். 2வது, ஒருத்தங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கலாம், படிக்க வச்சிடலாம். நீங்கள் அவங்களுக்கு சின்னதாக ஒரு பெட்டி கடை இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, ஏதாவது ஒரு கடை நீங்கள் வச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் எந்த உதவிகள் வேணாலும் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் ஒரு கர்மா அப்போ பண்ணீங்க இல்லையா, இந்த செய்வினைக்குன்னு உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க் போடும் இல்லையா, அந்த கிரேஸ் மார்க்கும் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் ×12 நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 12 மாதத்திற்கும் தேவையானதை மொத்தமாக இங்கே செய்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் கூட இதை 12 பேருக்கு சாப்பாடு போட்ட பலன் உங்களை வந்து சேரும். அதனால் இந்த என்ன டேட்டில் வருது அப்படின்னா 17/4 வெள்ளிக்கிழமை சர்வ அமாவாசை, 16/4 வியாழக்கிழமை போதாயன அமாவாசை, சதுர்தசி திதியில் வருது. இந்த 2 திதியிலுமே நீங்கள் செய்யலாம். முடிஞ்சால் நண்பகல் 12 மணிக்கு உள்ளே செஞ்சுருங்க, அது ரொம்ப நல்லது. இந்த திதி தர்ப்பணம் கொடுக்க போகிற ஆறுகளை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெற்க பார்த்து பிரவாகமாக ஓடுற நதியை நீங்கள் தேர்வு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா தெற்க தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய லோகம் இருக்குது, யமதர்ம ராஜாவினுடைய லோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெற்க பார்த்து எந்த நதி பிரவாகமாக போகுதோ அது மோட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நதியில் நீங்கள் நின்று உள்ளே இறங்கி நீங்கள் எள்ளு தண்ணீர் என்ன கொடுத்தாலும் சரி, தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, அது முன்னோர்களுக்கு டைரெக்டாகவே சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த தேதி, இந்த நாள், இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இதில் நீங்கள் கரெக்டாக தர்ப்பணம் கொடுத்தீங்கனாலே 12 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். கண்டிப்பா சார், இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சர்வ அமாவாசை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைய தினம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. கேளக்கிய சித்தனமோ.